அதா நைட்டு பணியாரம் தானே பாரி வந்தா இங்கே வா. நீ பணியாரம் கேட்டையில அம்மாவை வந்து வெங்காயம் போட்டு முட்டை போட்டு செய்ய சொல்லிக்கிறேன். வெங்காயம் முட்டை பணியாரம் நீங்கள் நைட்டுங்க. பணியாரங்க சின்ன கேட்டான். வடச்செடி வச்சுங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு போட்டு தாளிச்சிங்க. பெரிய வெங்காயம் ஒரு 7 வெட்டி போட்டுங்க. வரமிளகா 3 கிள்ளி போட்டு கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி போட்டு தாளிச்சு வச்சுங்க. அதை எடுத்து மாவில் போட்டு வச்சு 4 முட்டை இருக்குங்க, அதை உடச்சி ஊற்றிட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும். 4 முட்டை போதுமில்ல தான் ஓஞ்சியானம் வேறு போய் உடச்சி மாவு வந்துங்க தேவையான அளவு எடுத்துக்கணும். ஏன்னா முட்டை ஊற்றுறனால மீதியானாக்கா வச்சுருக்க முடியாது, நாளைக்கு காலையில் கெட்டு போயிடும். அதனால் தேவையான அளவு நம்ம எத்தனை பேர் 4 பேர் இருக்கிறோம், அதுக்கு உண்டான மாவு விட்டு எடுத்துக்கிட்டோம். மீதி வச்சோம்னா கெட்டு போயிருங்க. அதனால் வந்து தேவையான அளவு மாவு ஊற்றி முட்டையை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா கலக்கி விட்டு கல் காஞ்சக்கப்புறம் ஊற்றோம்னாக்கா முட்டை பணியாக ரெடிங்க. கலக்கி விடு. ஆஹா, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. கலக்கு நல்லா கலக்கு. வெரி குட். ஊற்று. அதான் கடலை எண்ணெய் தானே? ஆமாம், ஆயில் ஊற்றினா டேஸ்ட் வராது. கடலை ஊற்றிக்கணும், அப்போ தான் வாசமாக மணமாக இருக்குங்க. ஊற்று நல்லா புஷ்ஷுன்னு வருமா? இது ரேஷன் அரிசி தாங்க. இட்லி அரிசி வந்து 1 கிளாஸ் போட்டோம். ரேஷன் அரிசி வந்து 4 டம்ளர் போட்டுக்கிறோம். ஊற்று முக்காது ஊற்றணும், அப்போ தான் வந்து புஷ்ஷுன்னு வரும். நிறைய ஊற்றினா வெளியே வந்துடும். போதுவிடு கரெக்டாக இருக்கும். திருப்பில் தான் வெந்திச்சு பாரு. டப்புன்னு திருப்பி பார்க்கலாம். இது நோண்டு வேலைங்க. பனியஞ்சுறது சல்ல பிடிச்ச வேலை தான். தோசை டப்புன்னு திருப்பி போடலாம். பனிங்கிறப்ப கொஞ்சம் டைம் எடுக்கும். கல் ஊற்றினா அப்படி தான் வருங்க. 1 கல் 2 கல் எடுத்ததுக்கப்புறம் தான் ஒட்டாமல் போதும். ஏழை தான் அமுத்திடும் அவ்வளோதான். ரைட். டேஸ்ட்டு பார்க்கலாங்க. சூடாக இருக்குது. குழம்பு பார்த்தீங்கன்னா சவு குழம்புங்க. மத்தியானம் சாப்பாடு செஞ்சது அது மீதி ஆயிடுச்சு, அதே சாப்பிட்டுக்கலான்னு வச்சாச்சுங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா? தேங்காய் சட்னி மட்டும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டோம். சாப்பிட்டு பார்க்கலாங்க. சூடாக இருக்குது. சவுசவோடு சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. அதான் பரவாயில்ல. பயந்துட்டே இருந்தேன் நல்லா இல்லைங்க, நல்லாலாம் போயிருமாங்க. நல்லா இருக்குது. சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க. பணியாரங்க முதல் டைம் ஊற்றிட்டேன், திருப்பி தான் கஷ்டம். ஆனால் வெந்து போச்சுன்னா அந்த ஊசி குத்தி டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம். ரேஷன் அரிசிங்க நான் சொன்ன மாதிரி வந்து ரேஷன் அரிசி தான் 3/4 பங்கு போட்டுக்கிறோம். இட்லி அரிசி வந்து கம்மியாக தான் போட்டுக்கிறோம். நல்லா இருக்குங்க, அருமையாக இருக்குது. நீங்களே சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். வெங்காயம் முட்டை பணியாரம் சூப்பராக இருக்குங்க. சூடாக இருக்குது. வாங்க நீங்களே சாப்பிட்லாம். நன்றிங்க, சந்திக்கலாங்க.